ஓம் ஸ்ரீ கணேஷாய நமः. ஓம் சரஸ்வத்யை நமः. ஓம் சத்குருப்யோ நமः. ஸ்ரீ அருணாச்சலம் ஸ்ரீ அருணாச்சலம். ஓம் ஸ்ரீ அருணாச்சலம். இன்று மிகவும் புனிதமான தினம். இன்று சங்கர ஜெயந்தி, அதாவது ஸ்ரீ ஆதிசங்கரர் காலடியிலே அவதரித்த புனித தினம் இன்று. ஆகவே இன்று ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களையும், அவர் சொல்லியிருக்கின்ற ஒரு சில கதைகளையும் இன்று நாம் பார்க்கப் போகின்றோம். ஆதிசங்கரர் அவர் சாக்ஷாத் கைலாய சங்கரின் அவதாரமே, இதில் சந்தேகமே இல்லை. ஏனெனில் 32 வயதிலே இவ்வளவு காரியங்களை சாதித்து சனாதன தர்மத்தை புனருத்தாரணம் செய்துவிட்டு அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டார். இது ஒரு சாதாரண மனிதனால் முடியவே முடியாத காரியம். ஆகவே இவர் சாக்ஷாத் கைலாய சங்கரரின் அவதாரமே என்று பெரிய மகான்களும் ஏற்றுக்கொள்கிறார். அவர் பெரிய ஞான சூரியனாக திகழ்ந்தார். 16 வயதிற்குள்ளேயே எல்லா உபநிடதங்களுக்கும் ஸ்ரீமத் பகவத்கீதைக்கும் பாஷ்யம் எழுதிவிட்டார். பிரம்மசூத்திரத்திற்கே கூட பாஷ்யம் எழுதிவிட்டார். அது மட்டுமல்ல, பெரிய கவிஞராகவும் திகழ்ந்தார், பக்திமானாகவும் திகழ்ந்தார். சௌந்தரிய லகரி போன்ற அருமையான பக்தி தோத்திர நூல்களை அவர் கொடுத்திருக்கின்றார். அது தவிர இந்த பாரத தேசம் பூராகவும் கால்நடையாகவே சென்று இந்த சனாதன தர்மத்தை புனருத்தாரணம் செய்ததில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு ஒன்று உண்டு. அத்வைத சாஸ்திரத்தை ஸ்தாபனம் செய்தவர் மட்டுமல்ல, ஷண்மத ஸ்தாபனாச்சாரியர் என்றும் கொண்டாடப்படுவர் நம்முடைய ஆதிசங்கரர். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று நாம் சொல்கின்றோம். ஆக நம்முடைய குரு பரம்பரையிலே ஆதிசங்கரர் மிகவும் முக்கியமானவர். இன்ஃபேக்ட் நாம் எல்லோரும் ஆதிசங்கருடைய குரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்பதில் நாம் மிகவும் பெருமிதம் கொள்ள வேண்டும், மிகவும் பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பெரிய மகானின் அவதார புருஷனின் ஜெயந்தி இன்று. ஆகவே இன்று சங்கரரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களையும் அவருடைய உபதேசங்களையும் பார்க்க போகின்றோம். இந்த சங்கரன் பாலகனாக 6-7 வயது இருக்கும் பொழுதே அவனுக்கு உபநயனம் செய்வித்து அவனை வேதம் படிப்பதற்கு வேத பாடசாலையிலே சேர்த்தார்கள். இந்த குழந்தை அபரிமிதமான ஞானச்செறிவுடன் திகழ்ந்ததால், அப்பேற்பட்ட ஒரு மேதாவித்தனத்தோடு திகழ்ந்ததால், எல்லோரும் 10-12 வருஷங்களில் அத்தியனம் செய்யக்கூடிய வேதத்தை இந்த குழந்தை 1-2 வருடங்களில், ஏன் சில மாதங்களிலேயே கரைத்து குடித்து விட்டது. அப்படி பாலகனாக வேத பாடசாலைகளை படித்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த காலத்திலே இந்த பிரம்மச்சாரி குழந்தைகள் வீடு வீடாக சென்று பிக்ஷை எடுத்து உண்பது வழக்கமாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாலகனும், சங்கரன் என்கின்ற இந்த பாலகனும் பிக்ஷைக்காக தன்னுடைய கிராமத்திலே ஒவ்வொரு வீடாக சென்று கொண்டிருந்தான். அப்படி செல்லும் பொழுது
ஒரு வீட்டு வாசல்லே நின்று பவதி பிக்ஷாம் தேஹி என்பதாக குரல் கொடுத்தான். அந்த வீடு ஒரு மிகுந்த ஏழை பிராமணருடைய வீடு. அந்த வீட்டிலே ஒரு ஏழை அம்மணி, அவள் மட்டும்தான் இருந்தாள். மிகவும் வறிய குடும்பம். அவர்களுக்கு உண்பதற்கே உணவு கிடையாது. அந்த அளவிற்கு வறுமையிலே வாடக்கூடிய குடும்பம். அந்த பெண்மணி, இந்த தேஜஸ் பொருந்திய இந்த பாலகன், இந்த பிரம்மச்சாரி பவதி பிக்ஷாம் தேஹி என்று குரல் கொடுத்தவுடன் அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் வீட்டிலே ஒரு பிடி சோறு கூட கிடையாது. இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. அவளுக்கு மிகவும் மன வேதனையாக ஆகிவிட்டது. வெட்கி தலை குனிந்தாள். இருந்தால் நம்முடைய தர்மம், பிக்ஷை கேட்டு வந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்பதாக அங்கு இங்கும் சென்று அவள் தேடினாள். ஏதோ ஒரு பாத்திரத்திலே ஒரே ஒரு நெல்லிக்கனி, அமலகம் என்று சொல்வார்கள், அது மட்டுமே இருந்தது. தானே சாப்பிட ஒன்றுமில்லாத அந்த சமயத்திலே கூட அந்த ஒரு நெல்லிக்கனியை கூட தனக்காக வைத்துக் கொள்ளாமல் இந்த பாலக பிரம்மச்சாரி குழந்தை வந்து பிக்ஷை கேட்கிறதே என்பதாக மிகுந்த பிரியத்துடனும் பக்தி ஸ்ரத்தையுடனும் அந்த நெல்லிக்கனியை அந்த குழந்தைக்கு பிக்ஷையாக கொடுத்தாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்த பாலகனுக்கு உள்ளத்திலே கருணை சுரந்தது. அவனுடைய மனம் உருகியது. அவன் மிகவும் நெகிழ்ந்து போனான். தனக்கு உண்ண எந்த உணவும் இல்லாத பொழுது கூட இந்த பெண்மணி தனக்காக இந்த நெல்லிக்கனியை, அது ஒன்றுதான் அவளுடைய வீட்டில் இருந்திருக்க வேண்டும், அதை கூட அவள் பிக்ஷைக்கு தானமாக கொடுத்து விட்டாளே என்பதாக உருகி அந்த குழந்தை உடனே மகாலட்சுமியை நினைத்து ஸ்தோத்திரம் செய்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை மகாலட்சுமியை வேண்டி இந்த குழந்தை பாடியவுடன் இந்த பெண்மணிக்கு செல்வம் செழிக்க வேண்டும், கொழிக்க வேண்டும் என்பதாக இந்த குழந்தை பிரார்த்தித்து பாடியவுடன் என்னே விந்தை, அங்கே அந்த வீட்டிலே பொற்குவியலாக மழை பெய்ததாம். அதாவது பொன்னால் ஆன அந்த நெல்லிக்கனிகளாக குவிந்து போனதாம். இது மிகவும் ஆச்சரியமான விஷயம். இது ஒரு சாதாரண மனிதரால் இப்படி செய்திருக்க முடியுமா? ஆகவே இங்கே அந்த பாலகவனாகிய அந்த குழந்தை மனமுருகி பாடி அந்த பெண்மணியின் வறுமையை, தரித்திரத்தை ஓட்டிவிட்டார். இப்பொழுது கூட அநேக வீடுகளிலே ஒவ்வொரு நாளுமே கூட அல்லது பிரத்யேகமாக வெள்ளி செவ்வாய்களில் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறார்கள். செல்வம் செழிக்க வேண்டும் என்பதாக படிக்கிறார்கள். மிகவும் நல்லதுதான். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த பெண்மணி தனக்கு ஒன்றுமே உண்ணக்கூட உணவில்லாத பொழுது தன்னுடைய தர்மத்தை ரட்சணம் செய்ய வேண்டும் என்பதாகவும் அந்த குழந்தை மீது உள்ள கரிசனையாலும் தன்னிடமிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியையும் தானமாக கொடுக்க முன் வந்தாள். பிக்ஷையாக கொடுக்க முன் வந்தாள். ஆகவே அந்த ஒரு நல்ல உள்ளத்தை, தூய்மையான உள்ளத்தை கண்டு நெகிழ்ந்த இந்த பாலகன் அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினான். அம்பாளும் மனமிறங்கி அந்த பெண்மணிக்கு அனுகிரகம் செய்தாள். நாம் எச்சில் கையால் காக்காவை ஓட்டக்கூட மறுக்கின்றோம். அப்படி கருமையாக இருந்து கொண்டு ஏழைகளை கண்டு சற்று கூட இரக்கம் கொள்ளாமல் சீ போ என்பதாக சொல்கின்றோம். அப்படி சொல்லிவிட்டு நாம் அடுத்தவர்களுக்கு இறங்காமல் அம்பாள் நமக்காக இறங்க வேண்டும் என்பதாக 1000 முறை இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. ஆக நாம் ஏழைகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் இறங்க வேண்டும்.
நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும், நம்முடைய தர்மத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அந்த ஆண்டவனும் அம்பாளும் நமக்கு அனுகிரகம் செய்வாள். இதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இன்னொரு கதை. இது ஆதிசங்கரர் பெரிய ஆச்சாரியராக ஆன பிறகு அவருடைய பக்த கோடிகள் சூழ அவர் ஒரு சமயம் கங்கையிலே நீராடிவிட்டு காஷி விஸ்வநாதரை தரிசிப்பதற்காக அந்த காஷி வீதியிலே நடக்க ஆரம்பித்தார். அதிகாலை பொழுது நன்றாக ஸ்நானம் செய்துவிட்டு தன்னுடைய சீடர்கள் புடைசூழ அங்கே இறங்கி நடக்க ஆரம்பிக்கின்றார். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எதிரே ஒரு சண்டாளன் வருகிறான். அதாவது நம்முடைய இந்த இந்து சமயத்திலே 4 வர்ணங்கள் என்று சொல்வார்கள். அதை காட்டிலும் மிக தாழ்ந்தவனாக கருதப்படுகின்ற, ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது, அப்படி கருதப்படுகின்ற சண்டாளன், அதாவது ஸ்மசானத்திலே பிணங்களை எரிக்கக்கூடிய அந்த சண்டாளன் தன்னுடைய 4 நாய்களை பிடித்து கொண்டு வருவதை பார்க்கின்றார். ஒரு க்ஷணம் சங்கரருடைய மனம் தடுமாறி விடுகிறது. அல்லது தான் தூய்மையாக நீராடிவிட்டு வெளியே வருகிறோமே, எந்த வகையிலும் சுத்தமில்லாத இந்த சண்டாளன் முன்னே வருகின்றானே என்பதாக நினைத்தோ தெரியாது. கச்ச கச்ச என்று சொல்கிறார், அதாவது விலகிச்சல் விலகிச்சல் என்று சொல்கிறார். உடனே அந்த சண்டாளன் கேட்கின்றான், அன்னமயாத் அன்னமயம் அத்தவா சைத்தன்யமேவ சைத்தன்யாத் த்விஜவர தூரீகர்த்தும் வாஞ்சசி கிம் ப்ரூஹி கச்ச கச்சேதி. அந்த சண்டாளன் கேட்கிறான், ஹே த்விஜவர, பிராமண குலத்தில் தோன்றியவரே, அன்னமயாத் அன்னமயம் அத்தவா, அதாவது இந்த அன்னமயம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலிலிருந்து அந்த உடலை தள்ளி செல்ல சொல்கிறீர்களா, அல்லது சைத்தன்யமேவ சைத்தன்யாத், சைத்தன்யத்திலிருந்து சைத்தன்யத்தை விலகிச் சொல்ல சொல்கிறீர்களா? கிம் ப்ரூஹி, என்னதான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், சொல்ல வருகிறீர்கள் கச்ச கச்சேத்தி என்று சொல்வதால் என்பதாக கேட்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் சங்கரருக்கு பட்டீர் என்று தான் செய்த பிழை அவரை தாக்கியது, அவருடைய புத்தியிலே உரைத்தது. உடனே அவர் மிகவும் அழகான ஒரு மனிஷா பஞ்சகத்தை கொடுக்கின்றார். அவர் சொல்கின்றார், ஒரு பெரிய ஞானவானாக இருந்தால், பிரம்மத்திலே திளைப்பவனாக இருந்தால், அவன் சண்டாளனாக இருந்தாலும் சரி, துஜவரனாக இருந்தாலும் சரி, அவனே என்னுடைய சத்குரு என்பதாக அந்த சண்டாளனுடைய காலிலே விழுந்து விடுகிறார். என்னே ஆச்சரியம், சண்டாளனாக வந்தது வேறு யாரும் கிடையாது, அந்த காஷி விஸ்வநாதரை. இந்த உலகத்திலே வாழும் பொழுது எண்ணற்ற பேதங்களை கற்பித்து கொண்டு, நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், நான் பரம பவித்ரன், அவன் சண்டாளன், அவன் பாபி என்பதாக நாம் நம்மையே தாழ்த்தி கொள்கிறோம். எவ்வளவுதான் வேதாந்த சாஸ்திரம் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் இந்த விஷயங்களை பற்றி நாம் சிந்தித்திருந்தாலும், ஆழ்ந்த ஜாதி உணர்வு, மத உணர்வு, பேத உணர்வு நம்மிலே இருக்கிறது. ஜாதி நீதிக்குள்ள கோத்திர தூரகம் என்பதாக விவேக சூடாமணியிலே பாடியிருக்கின்றார் ஆதிசங்கரர். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்முடைய ஸ்வரூபம். அதிலே நிலை பெற்று இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆக நான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் கூறி நாம் ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தக்கூடாது என்பதுதான் இந்த கதையினுடைய தாற்பயம். இது தவிர ஆதிசங்கரர் அற்புதமான ஒரு கதை என்று சொல்ல மாட்டேன், ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். அது என்னவென்றால், நான் மிகவும் ரசித்து வியந்து பாராட்டிய ஒரு விஷயம்.
இவ்வளவு சிறிய வயதிலே இவ்வளவு நுணுக்கமாக இந்த மகான் இந்த உலகத்தை ஆராய்ந்திருக்கின்றாரே, நன்றாக கவனித்து உன்னிப்பாக கவனித்து விடயங்களை எடுத்து விளக்கி இருக்கின்றாரே என்பதாக நான் ஆச்சரியப்பட்டு போவேன். சங்கரர் சொல்வார், இந்த குழவியானது என்ன செய்யுமாம், குழவி கொட்டுமே, அந்த குழவியானது என்ன செய்யுமாம், தன்னுடைய அந்த குஞ்சு, அதாவது புழு, அதனை எடுத்து சென்று தன்னுடைய சிறிய பொந்திலே வைத்து விடுமாம். அந்த புழுவினை ஒரு நல்ல குழவியாக மாற்றுவதற்கு அது என்ன செய்யுமாம், அப்படி அந்த பொந்திலே அந்த புழுவினை வைத்த பிறகு அந்த சிறிய பொந்தின் துவாரத்தையும் தான் நின்று அடைத்து கொண்டு மறுபடியும் அந்த புழுவினை இந்த குழவியானது கொட்டுமாம். கொட்டியவுடன் வலியால் துடித்து இந்த புழுவானது தன்னுடைய தாயையே பார்த்து கொண்டிருக்குமாம், தாய் குழவியே பார்த்து கொண்டிருக்குமாம். அடுத்து எப்பொழுது இந்த கொட்டு விழப்போகின்றது என்பதாக அங்கே இங்கே கவனம் செல்ல முடியாமல் தன்னுடைய தாய் குழவியே பார்த்து கொண்டிருக்கும். என்ன சொல்கிறார் இங்கே? மிகவும் ஆச்சரியமான விடயம். இந்த புழுவானது தாய் குழவியே பார்த்து கொண்டே இருந்து அதுவும் தானுமே குழவியாக மாறிவிடுகிறதா. என்னே அற்புதம்! ஆக எதற்காக இந்த தாய் குழவி கொட்டுகிறது என்றால், கருணையினால் இந்த புழுவும் தன்னை போலவே அருமையான குழவியாக மிளிர வேண்டும் என்பதாக அது கொட்டுகிறது. ஏன் அப்படி கொட்டும் பொழுதுதான் இந்த புழுவானது வேறு எதனையுமே சிந்திக்காமல் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் என்பதாக. இப்படி இந்த புழுவானது, சின்ன குழவியானது தாயே பார்த்து வேறு எந்த கவனச்சிதறல்களும் இல்லாமல் தாயே கண்டு அதுவும் குழவியாகிவிடும். அதே போல்தான் ஒரு ஆன்மீக சாதகனும். அவன் அந்த ஆன்மஸ்வரூபத்தையே தியானித்து அந்த ஆன்மஸ்வரூபமாகவே மிளிர்ந்து விடுகின்றான், சமைந்து விடுகின்றான். ஊர் சுற்றுளம் விடாது உனை கண்டு அடங்கிட உன் அழகை காட்டு அருணாச்சலா என்று சொல்கின்றார். இந்த உள்ளமானது ஊர் சுற்றுகிறது, அங்கு இங்குமாக. ஊர் சுற்று உளம் விடாது உனை கண்டு அடங்கிட, வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் விடாது உன்னை கண்டு, உன்னை நினைந்து அடங்கிட, ஓய்ந்து போக உன் அருளை காட்டு அருணாச்சலா என்று சொல்கின்றார். ஆக that what you meditate, that you become. நாம் எதனை தியானிக்கின்றோமோ, எந்த ஒரு கவனச்சிதறல்களுக்கும் இடம் கொடுக்காமல் நாம் எதனை தியானிக்கின்றோமோ அதுவாகவே மாறிவிடுவோம். What you meditate, that you become. இந்த எண்ணங்களுக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கின்றது. திரும்ப ஏகாகிர சித்தத்துடன் ஒரே பொருளை நாடினோம் என்று சொன்னார், அந்த பொருளை நாம் அடைந்து விடுவோம். ஆன்மஸ்வரூபத்தையே நாடினோம் என்று சொன்னார், எல்லையற்ற அழியாத அந்த பேரின்பத்தை, அந்த ஆன்மஸ்வரூபத்தையே நாம் தியானித்தோமே என்று சொன்னார், நாமும் அந்த ஆன்மஸ்வரூபமாகவே மாறிவிடுவோம் என்பதுதான் இந்த குழவியின் கதை நமக்கு உணர்த்துகிறது. ஓம் தத் சத். பிரம்மார்ப்பணமஸ்து. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண.